அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. பாங்கு சொல்லி முடித்த பிறகு ஓத வேண்டிய வாசகங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளுள் ஒன்றாக பாங்கு சொல்லி முடித்த பிறகு முதலில் ஸலவாத்து ஓத வேண்டும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகாமம் மஹ்மூதா என்ற உயர் பதவி கிடைக்க துஆ செய்ய வேண்டும் என்ற வழிமுறையும் இடம்பெற்றிருப்பதை புகாரியில் பதிவு செய்யப்பட்ட 614வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். பாங்கு சொல்லி முடித்த பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபலீலத வப்அஸுஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்தா என்று ஓத வேண்டும். முதலில் இடம்பெறக்கூடிய வாசகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹுவிடம் அவனுடைய அமைதியையும் அருளையும் வேண்டி செய்யக்கூடிய துவா. அடுத்ததாக இடம்பெறக்கூடிய வாசகம் மகாமம் மஹ்மூதா என்ற பதவி நபிகளாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான துவா. இதை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமாக மனனம் செய்து ஒவ்வொரு முறை பாங்கு சொல்லி முடித்த பிறகும் ஓதக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.